அனைவருக்கும் வணக்கம் and a very happy Tuesday. இன்னைக்கு இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Snapdragon 700 சீரீஸில் ஒரு புது சிப்செட் கொண்டு வர போகிறதா தெரியுது. அதோட டீட்டெயில்ஸ் என்னன்னு பார்த்துலாம். Android 13 இதில் இன்னும் சில அப்டேட்ஸ் ரிவீல் ஆயிருக்கு. அதுவும் என்னன்னு பார்த்துலாம். சாம்சங்குடைய A73 இதோட ப்ரீ புக் ஆஃபர்ஸ் ரிவீல் ஆயிருக்கு. எல்லாமே பார்த்துலாம். டெக் நியூஸ் நம்பர் 801 இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். ஸோ இன்றைக்கி டெக் நியூஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி விக்டர் ஆப்ஷன் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் பற்றி தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் ட்ரேடிங் பண்ணுவீங்கன்னா இதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அங்கேருந்தும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இல்லை ப்ளே ஸ்டோர்லேருந்தும் நீங்கள் டவுன்லோட் பண்ண முடியும். அங்கே நிறைய பேர் இதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற ஆப் மாதிரி தான் இதுலேயும் உங்களுக்கு ப்ராக்டிஸ் அக்கௌண்ட் இருக்குது. 10,000 ரூபாய் ப்ராக்டிஸ் அக்கௌண்ட்டில் எப்படி ட்ரேடிங் பண்ணுறது, பையா செல்லா கிராஃப் அனாலிசிஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஒன்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் ரியல் அக்கௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் அமௌண்ட், அதாவது 100 ரூபாய் நீங்கள் டெபாசிட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம். டெபாசிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா பாப்புலர் வேலட்ஸும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. பேடிஎம், ஜிபே எது வழியாக வேணாலும் நீங்கள் டெபாசிட் பண்ணலாம். டெபாசிட் பண்ணதுக்கப்புறம் ஒருவேளை நீங்கள் பிட்காயின் கிரிப்டோ கரன்சியில் ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னா அதில் கிராஃப் அனாலிசிஸ் பை ஆகுதா செல் ஆகுதா அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணலாம். இதில் ட்ரேட் பண்ணி நீங்கள் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேலட்டில் அது சேவ் ஆகும். அதை உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா சிம்பிளாக நீங்கள் ஃபார்ம் ஃபில் பண்ணி உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கும் ஈஸியாக நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். நீங்கள் ஒருவேளை ட்ரேடிங் பண்ணுவீங்கன்னா விக்டர் ஆப்ஷன் ட்ரேடிங்கும் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. Elon Musk நம்ம எல்லாருக்குமே தெரியும், சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் டெஸ்லா அண்ட் ஸ்பேஸ் எக்ஸ் கம்பெனி. இப்போ ட்விட்டருடைய லார்ஜஸ்ட் சிங்கிள் ஷேர் ஹோல்டர் அப்படிங்கிற தகவல் வெளியாக இருக்குது. ட்விட்டர் ஆப்பில் கிட்டத்தட்ட $3 பில்லியன் இன்வெஸ்ட் பண்ணி 9.2% ஆஃப் ஸ்டேக்ஸ் இவங்க பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க அதிகமாக யூஸ் பண்ணுற சோஷியல் மீடியா ஆப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்விட்டர் தான். இவங்க ஒரு ட்வீட் பண்ணாவே மார்க்கெட்டே அப் அண்ட் டவுன் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுற அளவுக்கு இவங்களுடைய ட்வீட்ஸும் ரொம்பவே பாப்புலர். ஸோ இங்கே ஷேர்ஸ் இவங்க பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. பட் இந்த ஷேர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிவ் ஸ்டேக்ஸ் தான். ஆக்டிவ் ஸ்டேக் அண்ட் பேசிவ் ஸ்டேக் அப்படின்னு தெரியும். இவங்க பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறது பேசிவ் ஸ்டேக் தான். ஸோ ட்விட்டரில் அந்த கம்பெனியில் எந்த டெசிக்னேஷன் எதுவுமே இவங்க ஓன் பண்ணலை, ஜஸ்ட் ஷேர்ஸ் இவங்க பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க ஒரு பேசிவ் ஸ்டேக் ஹோல்டராக. வோடஃபோன் ஐடியா அவங்களுடைய கஸ்டமர்ஸ்க்காக அஃபோர்டபுள் ப்ரீபெய்ட் பிளான்ஸ் 2 பிளான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று ₹111, இன்னொன்று ₹107. ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிகமாக டேட்டா யூஸ் பண்ணுவீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஏன்னா மேக்ஸிமம் இதில் டேட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 MB தான். அகைன் எஸ்எம்எஸும் இங்கே பெனிஃபிட்ஸ் கிடையாது. உங்களுக்கு கால் பெனிஃபிட்ஸ் இருக்குது. கால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே அஃபோர்டபுளாக 1 பைசே அப்படிங்கிற மாதிரி இங்கே ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு டாக் டைம் அதிகமாக வேணும் அப்படிங்கும் போது மட்டும் இந்த ப்ரீபெய்ட் பிளான்ஸ் நீங்கள் ஆஃப் பண்ணலாம். டேட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 200 MB அப்படிங்கிறது தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நேற்று Android 13 பீட்டா வெர்ஷனில் ரிவீல் ஆன ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூவல் eSIM ஃபெசிலிட்டி அப்படிங்கிறத பார்த்தோம். ஆனால் இப்போ ரிவீல் ஆயிருக்க கோடிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டிபிள் eSIM அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. தற்சமே டூவல், அதான் நிறைய பேர் 2 சிம் கார்டு யூஸ் பண்ணுறோம். ஸோ அதை ரீப்ளேஸ் பண்ணுற வகையில் 2 eSIM கார்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுது. பட் இப்போ மல்டிபிள் சிம் கார்டு 2க்கு மேலேயே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. பட் உங்கள் ஸ்மார்ட் ஃபோன்லேயே eSIM ஃபெசிலிட்டி இருக்கணும். தற்சமயம் நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸில் eSIM ஃபெசிலிட்டி கிடையாது. ஒருவேளை eSIM ஃபெசிலிட்டி இல்லை அப்படிங்கும்போது அந்த ஸ்மார்ட் ஃபோனில் Android 13 நீங்கள் 3 சிம் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. அதே ஒருவேளை உங்களதுல eSIM சப்போர்ட் இருந்தால் மல்டிபிள் eSIM கார்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பீட்டா வெர்ஷனில் தெரியுது. பட் ஸ்டேபிள் வெர்ஷனில் இது ரோல் அவுட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது தற்சமயம் சந்தேகம் தான். மேபி இவங்க குளோபல், அதாவது யூஎஸில் ரோல் அவுட் பண்ணலாம். இந்தியாவில் எப்படி இது கொண்டு வருவாங்க அப்படிங்கிறது தெரியல. சாம்சங் கேலக்ஸி M33 ஆல்ரெடி இந்தியாவில் லான்ச் ஆகிடுச்சு. எக்ஸினோஸுடைய 1280 இவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய அன்பாக்சிங் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, நான் கார்டு கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ லான்ச் ஆஃபர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹2,000 கேஷ்பேக். இந்த ஸ்மார்ட் ஃபோனை 15,999 இன்ட்ரடக்டரி ஆஃபரில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஒருவேளை ஐசிஐசிஐ பேங்க் கார்டு யூஸராக இருந்தால் ₹2,000 கேஷ்பேக் ஆஃபர்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வாங்குறீங்க அப்படிங்கும்போது இந்த ஆஃபர்ஸோட பர்ச்சேஸ் பண்ணும்போது இது வேல்யூ ஃபார் மணியாக இருக்கும். அது மட்டும் இல்லை, சாம்சங்குடைய A73 இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரீ புக் ஆஃபர்ஸ் இப்போ இந்தியாவில் ரிவீல் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் போன வாரம் லான்ச் பண்ணியிருந்தாங்க. 108 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார் கூடவே Snapdragon 778 கொண்டு வந்திருந்தாங்க. இதோட ப்ரீ புக் ஆஃபர்ஸ்
அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சாம்சங் உடைய கேலக்ஸி பட்ஸ் வந்து நீங்கள் 499 ருபீஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணலாம். ஆக்சுவல் ப்ரைஸ் வேல்யூ 7000, நீங்கள் 499க்கு பர்ச்சேஸ் பண்ண முடியும் ப்ரீ புக் பண்ணுறவங்க. இது கூடவே 3000 ருபீஸ் கேஷ்பேக் ஆஃபர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3000 ருபீஸ் கேஷ்பேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒருவேளை எஸ்பிஐ இல்லைன்னா ஐசிஐசிஐ பேங்க் கிரெடிட் கார்டு யூஸராக இருந்தால் வந்து உங்களுக்கு 3000 ருபீஸ் கேஷ்பேக் இருக்குது. அதோட சாம்சங் உடைய ஃபினான்ஸ் ப்ளஸில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணாலும் 3000 ருபீஸ் ஆஃபர்ஸ் அப்படிங்கிற மாதிரி A73க்கும் ப்ரீ புக் ஆஃபர்ஸ் இப்போ ரிவீல் பண்ணியிருக்காங்க இந்தியாவில். குவால்காம் அவங்களுடைய ஸ்னாப்டிராகன் 700 சீரீஸில் புது சிப்செட்ஸ் லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. தற்சமயம் ஸ்னாப்டிராகன் 700 சீரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு ஸ்னாப்டிராகன் 780 இருக்குது. குளோபலில் நிறைய ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகி பெஸ்ட் பெர்ஃபார்மிங் சிப்செட் அப்படின்னு சொல்லலாம். இதோட சக்ஸஸர் இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. மானிக்கர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப்டிராகன் 790 இல்லைனா ஸ்னாப்டிராகன் 7 Gen 1 இந்த பேரில் இவங்க லான்ச் பண்ணலாம் தெரியுது. பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 778 அண்ட் 780 விட அதிகமான CPU அண்ட் GPU பெர்ஃபார்மன்ஸ் வந்து இதில் இருக்கும் அப்படின்னு தெரியுது. ஸோ இந்த சிப்செட் கூடிய விரைவில் இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. முதல் டிவைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹானர் கீழே ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்து இந்த சிப்செட்டில் லான்ச் ஆகும் அப்படின்னு தெரியுது சைனாவில். ரியல்மி இந்தியாவில் April 7 அன்னைக்கு லான்ச் ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க. இதில் ரியல்மி 9 4G இதுவும் லான்ச் ஆகும்போது ஆல்ரெடி டீசர்ஸ் மூலயமா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனும் வந்து ரியல்மி 9 ப்ரோவில் எப்படி இருந்ததோ அதே அவுட்லுக் அண்ட் டிசைன் தான். 4G டிவைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல இது மீடியாடெக் உடைய ஹீலியோ G96 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து இது ஸ்னாப்டிராகன் 680 அப்படின்னு தெரியுது. ஸோ ரெட்மியை கம்பீட் பண்ணுற வகையில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் 4G டிவைஸாக இவங்க லான்ச் பண்ணுறாங்க. அதோட 108 மெகா பிக்சலில் இவங்க கொண்டு வராங்க. ரியல்மி 9 ப்ரோவில் இருந்த சென்சார் ஃபீச்சர்ஸும் ஹார்ட் ரேட் சென்சாரும் இதில் அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு தெரியுது. ஸோ இந்த ஃபீச்சர்ஸோட ரியல்மி 9 4G இந்தியாவில் வரப்போகுது. அதோட இந்த லான்ச் ஈவெண்ட்டில் ரியல்மி GT2 ப்ரோ இந்த ஸ்மார்ட் ஃபோனும் லான்ச் பண்ண போகிறாங்க. இது ஒரு ஃப்ளாக்ஷிப் டிவைஸ். ஆல்ரெடி லான்ச் டீசர் எல்லாமே ரிவீல் பண்ணியிருந்தாங்க. அவுட்லுக் டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி மாஸ்டர் எடிஷனில் பேக் பேனலில் ஒரு சிக்னேச்சர் எல்லாம் போட்டு கொடுத்தாங்க அந்த மாதிரி அவுட்லுக் டிசைனில் தான் வரப்போகுது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் உங்களுக்கு 2K AMOLED பேனல், ஸ்னாப்டிராகன் 8 Gen 1, 50 மெகா பிக்சல் ட்ரிபிள் சென்சார் இந்த ஃபீச்சர்ஸோட 40,000க்கு மேலே தான் லான்ச் ஆகும் அப்படின்னு தெரியுது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் 40 to 45,000 கிட்ட இந்தியாவில் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ ஸ்னாப்டிராகன் 8 Gen 1 ரியல்மி GT2 ப்ரோ இந்த ப்ரைஸ்னா ஓகேவா தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அதோட iQOO தரப்புலேருந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் டிவைஸ் வரப்போகுது. இது iQOO Neo 6. இந்த ஸ்மார்ட் ஃபோன் முதல்ல சைனாவில் லான்ச் ஆகுது. அதுக்கப்புறம் இந்தியாவிலையும் இதோட மாடல் நம்பர் லிஸ்டிங் பண்ணியிருக்காங்க. ஃப்ளாக்ஷிப் டிவைஸ் அப்படின்னு சொல்லும்போது இதுவும் ஸ்னாப்டிராகன் 8 Gen 1 தான் இவங்க லான்ச் பண்ணுறாங்க. லான்ச் முன்னாடி இதோட AnTuTu ஸ்கோர்ஸ் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸ்கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குது. இது வந்து 10 lakhs மேலே உங்களுக்கு ஸ்கோர் பண்ணியிருக்கு. இந்த ஸ்மார்ட் ஃபோன் சைனாவில் கூடிய விரைவில் லான்ச் ஆகும்போது அவுட் ஆஃப் த பாக்ஸ் இது Android 12 Origin OS ஓஷனில் இது லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஃபீச்சர்ஸ் ரிவீலாக இருக்குது. இந்தியாவிலையும் இது ஸ்னாப்டிராகன் 8 Gen 1 தான் வரும் அப்படின்னு தெரியுது. டிஜிட்டல் டிஸ்கவுண்ட் டேஸ் ஆஃபர் அப்படின்னு ரிலையன்ஸ் டிஜிட்டல் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. April 17 வரைக்கும் உங்களுக்கு டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ், அதாவது நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறீங்க, டிவி வாங்குறீங்க, ரிலையன்ஸ் டிஜிட்டல் உடைய அஃபிஷியல் ஸ்டோர், ஆன்லைன் ஆஃப்லைன் ஜியோ ஸ்டோர்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு ஆஃபர் இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டிஸ்கவுண்ட் டேஸ் ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒருவேளை HDFC கார்டு யூஸர் நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 7.5% வந்து கேஷ்பேக் ஆஃபர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. HDFC கார்டு யூஸர் எல்லாருக்குமே உங்களுக்கு இந்த பர்சன்டேஜ் ஆஃபர் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அங்கே பர்ச்சேஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ்க்கு. அடிஷ்னல் ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒருவேளை 80,000க்கு மேலே டிவி வேறு ஏதாவது ஸ்மார்ட் ஃபோன் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா இதுலேயுமே உங்களுக்கு கேஷ்பேக் ஆஃபர்ஸ் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 10,000 ருபீஸ் கூப்பன் ஆஃபர் வந்து 2,000 ருபீஸ் 80,000க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணுறவங்க. எங்கள் சாம்சங் அண்ட் ஐஃபோனுக்கு வந்து எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர்ஸ் இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சாம்சங்குடைய S22 ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் 84,000க்கு பர்ச்சேஸ் பண்ணலாம். iPhone 13 வந்து 61,000க்கு பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கும் வந்து எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர் இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒருவேளை ஸ்மார்ட் ஃபோன் பர்ச்சேஸ் பண்ணணும் இல்லைனா ஏதாவது டிஜிட்டல் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணணும்னா இந்த ஆஃபர் அதாவது டிஸ்கவுண்ட் டே ஆஃபர் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். அடுத்ததான் இன்னைக்கு பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்துடலாம். Elon Musk எந்த சோஷியல் மீடியா ஆப்பில் வந்து ஷேர் பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் எனக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதில கீழே #Technical Chennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் கேட்டிருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் டூவல் சிம் டெக்னாலஜி. நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து ரோசித். கங்க்ராச்சுலேஷன். இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க்கையும் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சு வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் அப்டேட் உடைய கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடய ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.